வணக்கம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஒரு நாட்டோட அதிபரையே இன்னொரு நாடு கைது பண்ணி அவங்க நீதிமன்றத்துல நிறுத்துறாங்க. கேட்கவே ஒரு சினிமா மாதிரி இருக்குல்ல. ஆனா வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மாதுரோ விஷயத்துல இதுதான் நடந்ததா ஒரு வாதம் இருக்கு. வாங்க, இந்த ஒரு நம்ப முடியாத சம்பவத்துக்குள்ள என்னதான் நடந்துச்சுன்னு நாம விரிவா பார்க்கலாம். இந்த வார்த்தைகளை சொன்னது வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மாதுரோ தான். ஆனா அவர் இத தன்னோட நாட்டுல சொல்லல, அமெரிக்காவுல ஒரு நியூயார்க் கோர்ட்ல கைதியா நின்னுக்கிட்டு சொல்லியிருக்கார். இதுவே போதும் இந்த முழு கேஸும் எவ்வளோ ஒரு வினோதமானதுன்னு நாம புரிஞ்சுக்கிறதுக்கு. எல்லாமே ஒரு சில நாட்கள்ல கண்ண சிமிட்டுற நேரத்துல நடந்து முடிஞ்சிருச்சு. பாருங்க, ஜனவரி 2ஆம் தேதி மாதுரோவை அமெரிக்காவுக்கு கொண்டு போறாங்க. அடுத்த நாளே வெனிசுலா இப்போ எங்க கண்ட்ரோல்ல தானே அமெரிக்கா அறிவிக்குது. 4ஆம் தேதி மாதுரோ கையில விலங்கோட நியூயார்க் கோர்ட்ல நிக்கிறார். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு சம்பவம் உலகத்துல நடந்ததே இல்ல. இந்த நிகழ்வு உலகத்தையே ஒரு உழுக்க ஐநா பாதுகாப்பு கவுன்சில் உடனே ஒரு அவசர கூட்டத்தை கூட்டியது. சரி, இப்ப முக்கியமான கேள்விக்கு வருவோம். அமெரிக்கா எதுக்காக இப்படி ஒரு விஷயத்த செஞ்சது? இதுக்கு 2 வெவ்வேறு வெர்ஷன்ஸ் இருக்கு. ஒன்னு அமெரிக்கா சொல்ற அதிகாரப்பூர்வமான காரணம். இன்னொன்னு இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய உள்நோக்கம் இருக்குன்னு சொல்லப்படுற ஒரு கதை. அமெரிக்கா அடுக்குற குற்றச்சாட்டுகளை பாருங்க. போதைப் பொருள் கடத்தல், தீவிரவாதத்துக்கு ஆதரவு, ஆள் கடத்தல்னு லிஸ்ட் போய்கிட்டே இருக்கு. ஏன், சட்டவிரோதமா மிஷின் கன் வச்சிருந்ததா கூட ஒரு கேஸ். ஆனா இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா, இதெல்லாம் ஒரு சாக்குப்போக்கு தான். உண்மையான காரணம், உலகத்தோட மிகப்பெரிய எண்ணெய் வளங்கள்ல ஒன்னான வெனிசுலாவோட எண்ணெயை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர்றதும், தங்களுக்கு சாதகமான ஒரு அரசாங்கத்தை அங்க நிறுவுறதும் தான் சொல்றாங்க. இதுல ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னா, அமெரிக்க வெளியுறவுத்துறையோட ஒரு அறிக்கை. அவங்க இதை நியாயப்படுத்தி சொன்ன வார்த்தைகள், இது எங்களுடைய அரைக்கோளம். இது இந்த நடவடிக்கையை ஒரு சட்ட அமலாக்கமா பார்க்கறதை விட ஒரு அதிகார ஆதிக்கமா பார்க்க வைக்குது இல்லையா? இந்த விஷயம் ஐக்கிய நாடுகள் சபையோட பாதுகாப்பு கவுன்சிலுக்கு போனதும், உலகத்தோட உச்சபட்ச அதிகார அமைப்புல என்ன நடந்தது? ஒரு நாட்டோட இறையாண்மையை காப்பாற்ற வேண்டிய அமைப்பு ஒரு சூப்பர் பவர் இப்படி செஞ்சப்போ அதை தடுத்து நிறுத்த முடிஞ்சதா? இதுதான் இங்க இருக்கிற பெரிய கேள்வி. இதை நாம புரிஞ்சுக்க வீட்டோ பவர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ரொம்ப சிம்பிளா சொன்னா, பாதுகாப்பு கவுன்சில்ல இருக்கிற 5 நிரந்தர உறுப்பு நாடுகள், அதாவது சீனா, பிரான்ஸ், ரஷ்யா, இங்கிலாந்து, அமெரிக்கா, இதுல ஒரே ஒரு நாடு இல்லைன்னு சொன்னா கூட எந்த தீர்மானத்தையும் நிறைவேற்ற முடியாது. அவ்வளவுதான், அந்த விஷயம் அதோட முடிஞ்சது. இந்த விஷயத்திலையும் கரெக்டா அதுதான் நடந்தது. அமெரிக்காவும் இங்கிலாந்தும் இந்த நடவடிக்கைக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஆனா ரஷ்யா, சீனா, பிரான்ஸ் 3 பேருமே இதை கடுமையா எதிர்த்தாங்க. ரஷ்யா இதை ஆயுத ஆக்கிரமிப்புன்னு சொல்லுச்சு. சீனா மாதுரோவை உடனே ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லுச்சு. இப்படி ஆளுக்கு ஒரு பக்கம் நின்னதால அந்த கவுன்சிலால ஒரு சின்ன அடியை கூட எடுத்து வைக்க முடியல. இங்கதான் அசல் சிக்கலே இருக்கு பாருங்க. யார் மேல குற்றம் சாட்டப்படுதோ அதே நாடு வீட்டோ அதிகாரத்தோட அந்த கவுன்சில்ல உட்கார்ந்திருந்தா என்ன ஆகும்? தனக்கு எதிரான எந்த ஒரு தீர்மானத்தையும் அது தடுத்துடும். அமெரிக்கா அதைத்தான் செஞ்சது. அதனால ஐநாவோட அந்த மீட்டிங் எந்த ஒரு முடிவும் இல்லாம சும்மா ஒரு சடங்குக்காக நடந்து முடிஞ்சது. அப்போதைய அமெரிக்க நிர்வாகம் சர்வதேச அமைப்புகளை எந்த அளவுக்கு மதிக்கிறாங்கன்னு இந்த ஒரு வாக்கியம் போதும். ஐநாவை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல, அவங்க என்ன பேசுறாங்கன்னே அவங்களுக்கு தெரியாதுன்னு அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் சொன்னதா ஒரு தகவல் இருக்கு. இதுக்கு மேல இத பத்தி விளக்க எதுவும் தேவையில்லை. சரி, ஒரு பக்கம் உலக அரசியல் இப்படி நடந்துட்டு இருக்க, வெனிசுலாவுக்குள்ள என்ன நடந்தது? தன் நாட்டு அதிபரை இன்னொரு நாடு கடத்திட்டு போயிடுச்சுன்னு தெரிஞ்சதும் மக்கள் கொதிச்சு எழுந்து போராட்டம் பண்ணிருப்பாங்கன்னு தானே நீங்க நினைக்கிறீங்க? ஆனா அங்க நடந்ததே வேற. நம்பவே முடியாத ஆச்சரியம் என்னன்னா, மாதுரோ கைது செய்யப்பட்ட செய்தி வந்த அடுத்த நாள் வெனிசுலாவோட பங்குச்சந்தை 16.45% உயர்ந்தது. யோசிச்சு பாருங்க, ஒரு நாட்டு தலைவரை கைது செஞ்சா அந்த நாட்டு பொருளாதாரம் சந்தோஷப்படுதுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? மாதுரோ ஆட்சி மேல மக்களுக்கு எவ்வளவு அதிருப்தி இருந்திருக்குன்னு இது காட்டுறதா பலரும் சொல்றாங்க. அடுத்து ஆட்சிக்கு வந்தவங்களோட நடவடிக்கைகளும் ரொம்பவே சுவாரஸ்யமா இருந்துச்சு. துணை அதிபர் டெல்சி ரோட்ரிக்ஸ் பதவியேற்றார். முதல்ல அமெரிக்காவை சும்மா விடமாட்டோம் வீராவேசமா பேசினாங்க. ஆனா அடுத்த சில மணி நேரத்திலேயே அப்படியே ஒரு யூ டர்ன் அடிச்சு அமெரிக்காவோட சேர்ந்து சுதந்திரமான தேர்தல் நடத்த ஒத்துக்கிட்டாங்க. இது புதுசா உருவான அரசாங்கமும் அமெரிக்காவோட கட்டுப்பாட்டுல தான் இயங்குதுன்றத தெளிவா காட்டுச்சு. சரி, இப்போ வாங்க இந்த முழு சம்பவத்தோட கடைசி ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்குள்ள போறாம். இந்த ஒரு சம்பவம் எதிர்கால உலக அரசியலுக்கு என்ன மாதிரியான ஒரு மோசமான முன்னுதாரணத்தை உருவாக்குது? இந்த செயல் ஒரு ஆபத்தான பாண்டோரா பெட்டியை திறந்துவிட்ட மாதிரி. இத ஒரு முன்னுதாரணமா வச்சு நாளைக்கு சீனா தைவான் அதிபரை கைது செஞ்சா என்ன ஆகும்? ரஷ்யா உக்ரைன் அதிபர் ஜெலென்ஸ்கியை பிடிச்சா என்ன ஆகும்? யோசிச்சு பாருங்க. எந்த ஒரு பெரிய நாடும்
தனக்கு பிடிக்காத பக்கத்து நாட்டு தலைவரை தூக்கிட்டு போலான்னு ஒரு நிலைமை வந்தா இந்த உலகத்தோட நிலைமை என்னவாகும்? அப்போ இந்த பகுப்பாய்வு மூலமா சொல்ல வர்ற முக்கியமான கருத்து என்னன்னா, இந்த ஒரு செயலை செஞ்சதன் மூலமா இதே மாதிரி தப்புகளை கண்டிக்கிற தார்மீக உரிமைய அமெரிக்கா இழந்துடுச்சு. இது சர்வதேச சட்டங்களை பலவீனப்படுத்தி உலகத்தை திரும்பவும் யாருக்கு பலம் இருக்கோ அவங்க தான் ராஜான்ற பழைய காலத்துக்கு கொண்டு போகுது. இறுதியா இந்த சம்பவம் நம்ம முன்னாடி ஒரு ஆழமான கேள்வியை வைக்குது. உலகத்துக்கான சட்டங்களை உருவாக்குறவங்களே அதை உடைச்சா அப்ப யார்கிட்ட போய் நீதி கேட்கறது? யாரு சரி தப்ப முடிவு செய்யறது? இந்த கேள்வியோட உங்களை நான் யோசிக்க வைக்கிறேன்.